வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் சாலை அமைக்க ஆட்சியரிடம் கிராம மக்கள் கோரிக்கை. பாரத பிரதமரின் கிராமப்புற சாலைகள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் குந்தா பகுதியில் கிராமத்திற்கு செல்லும் சாலை பணி 4 வருடங்களாக பாதியில் நிறுத்தப்பட்ட சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் ஊர் பிரமுகர் ராஜகோபால் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குந்தா பேரூராட்சிக்கு உட்பட்ட குந்தா அணையை ஒட்டியுள்ள பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்றான கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை வசதி இல்லாமல் அவசர காலங்களில் நோயாளிகள் மற்றும் முதியவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், விவசாயிகள் தங்களது நிலங்களில் பயிரிடப்படும் விளைபொருட்களை மற்ற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல முடியாத நிலை நிலவுவதால் விவசாய தொழில் பாதிக்கப்படுவதாகவும், பள்ளிகளுக்கு செல்ல மாணவ மாணவியர் பல ஆண்டுகளாக சிரமப்பட்டு வருவதை கணக்கில் கொண்டு பலமுறை மனு அளித்தும் அரசின் உரிய நடவடிக்கை இல்லாததால் ஏற்கனவே இருந்த கரடுமுரடான சாலையை தனியார் தாங்கள் நிலம் என்று கூறி பூட்டி வைத்துள்ளனர். மேலும் மாற்று சாலை இருந்த இடத்தில் தனியார் தங்கள் நிலம் என கூறி தேயிலை தோட்டம் அமைத்துள்ளனர். இது அரசின் கவனத்திற்கு பகுதி விவசாயிகள் தன்னுடைய விளைநிலத்தில் விளையும் காய்கறிகளை கொண்டு செல்ல முடியாததால் தனியார் ஆக்கிரமித்துள்ள தேயிலை செடி போட்டு மறைத்த மாற்று சாலையை அமைக்க கூறி மனு கொடுத்ததை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சாலை பணிகள் தொடங்கி பாதியில் நிறுத்தியது. தற்பொழுது இப்பகுதியில் சாலை அமைக்க பிரதம மந்திரி கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் சாலை அமைக்க மனு அளிக்கப்பட்டுள்ளது. 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கப்பட்ட நிலையில் இப்பகுதியில் உள்ள மின்வாரிய நிர்வாகம் சாலை அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் சாலை அமைக்கும் பணி பாதியில் நின்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து இப்பகுதி மக்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் அனுப்பியதின் பெயரில் கடந்த வாரம் பாரத பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அந்த சாலையை மாவட்ட சாலையாக மாற்ற நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு தபால் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த தபாலின் அடிப்படையில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் நேரில் அப்பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள சென்றபோது அவரது வாகனம் 20 மீட்டர் தூரத்திற்கு மேல் செல்ல முடியாத நிலையில் ஆய்வு செய்யாமல் திரும்பிவிட்டார். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் நிறுத்தப்பட்டுள்ள சாலை பணியை உடனடியாக முடித்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். இபிக்கு சொந்தமாக இபிக்கு தங்களுக்கு தேவை என கருதி அங்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதால் சுமார் 20லிருந்து 25 விவசாயிகளான நாங்கள் உள்ளுக்கு எந்தவித பணிகளும் செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த பாதை அமைப்பதற்கு நாங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் எங்களது சொந்த செலவை செய்து பாதை அமைத்தும், அதுவும் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியின் பேரில் இந்த 1.5 கிலோமீட்டர் பணி உள்ள பாதையை அமைத்தும் தற்போது வரை அதை 5 வருடமாக திறக்க மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இவ்வாறு எடுக்காத காரணத்தினால் பிரதம மந்திரியின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் இதனை மாவட்ட சாலையாக அறிவித்து அதனை பாதை அமைத்து தரும்படி பிரதம மந்திரிக்கு கடிதம் அனுப்பி வைத்திருந்தோம். பிரதம மந்திரியின் கடிதம் கடந்த வாரம் மாவட்ட நிர்வாகத்திற்கு வந்துள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல ஏற்பாடுகளுக்கு பின் மாவட்ட வருவாய் அலுவலர் சென்ற வாரம் இங்கு தோட்டத்தை பார்க்க வந்திருந்தார். பார்க்க வரும் பொழுது அவரால் குடியிருப்புகளுக்கோ அல்லது உள்ளே நாங்கள் விவசாய நிலங்களுக்கோ அவருடைய வாகனத்தினால் வர முடியவில்லை. அவர் ஒரு 10 மீட்டர் அல்லது 20 மீட்டர் தூரம் மட்டுமே வந்தார். அதற்கு மேல் செல்ல பாதை சரியில்லாத காரணத்தினால் திரும்பி வந்துவிட்டார். எங்களது கோரிக்கை என்னவென்றால், ஒரு ஆர்டிஓவினால் அவருடைய வாகனமே உள்ளுக்கு செல்ல வர முடியாத நிலையில் உள்ளே குடியிருக்கும் சுமார் 120 மக்கள் அவங்க தங்கள் குழந்தை 30 குடிசைகளில் வீடுகளில் வசிக்கிறார்கள். அவர்கள் தங்களது குழந்தைகளை எப்படி பள்ளிக்கு அனுப்புவார்கள்? அவர்களுடைய மருத்துவ சேவைகளுக்காக எவ்வாறு அவர்கள் டெய்லி தங்களது அன்றாட வாழ்க்கையை கடத்தி கொண்டு செல்ல முடியும் என்பதை இந்த ஆர்டிஓ தனது சென்ற வார 6ஆம் தேதி அங்கு வருகை புரிந்ததன் மூலம் அவர் உணர்ந்திருப்பார் என்ற நம்பிக்கைதான் நாங்கள் அன்று 6ஆம் தேதிக்கு பிறகு 13ஆம் தேதி அன்று அவர் கூட்டிய கூட்டத்திற்கு சென்றிருந்தும் அவர்